இது கேஷுவல் டாக். நான் எரிக். நான் ஃபெலிக்ஸ். வணக்கம் எரிக், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஃபெலிக்ஸ். இப்போ அந்த ஸ்டார்டிங் ஆஃப் த கிறிஸ்டியன் ஃபெய்த்துக்குள்ளே வரதை பற்றி நிறைய இது இருக்குது, எனக்கு டவுட்ஸ் எல்லாமே இருக்குது. நான் இன்றைக்கி ரசிக்கப்பட்டேன், ஏதோ ஒரு தொடப்பட்டேன் ஆண்டவரால் அப்படின்னு ஒருத்தங்க என்கிட்ட சொல்கிறாங்க. அவங்கள அடுத்தடுத்து எப்படி அவங்க என்னென்னா, நான் எப்படி பைபிள் வாசிக்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியலையே. சர்ச்சுக்கு போய் உட்காந்து அவங்க ஏதோ ஆப்ரகாம் அப்படி எல்லாம் சொல்கிறாங்க, எனக்கு அதெல்லாம் புரியலையே. இதுக்கு நான் சர்ச்சுக்கு போய் தான் கற்றுக்கணுமா, இல்லை நான் எப்படி எனக்குள்ளே டெவலப் ஆகிக்கிறது அப்படின்னு கேட்குறவங்கள்ட்ட நான் எப்படி அதை அவங்களுக்கு சொல்லித்தரணும்? ஓகே, சூப்பர். மற்ற நம்பிக்கையிலிருந்து புதிதாக இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பவுலை எடுத்துக்கலாம். பைபிளில் அவர் இயேசுவுக்கு நேர் எதிர்மாறான கொள்கைகளை உடையவர். சித்தாந்தம் அப்படியே எதிரான ஒரு சித்தாந்தத்தில் வாழ்ந்தவர். ஹீ என்கவுண்டர்டு கிரைஸ்ட் ஜீசஸ். திடீர்னு அவர் தமஸ்குவுக்கு போகிற வழியில் அவர் வானத்திலிருந்து சடிதியில் ஒரு ஒளியை பார்க்கிறார், ஒரு சத்தத்தை கேட்கிறார், அவர் பேசுகிறதையும் அவர் கேட்கிறார். இப்போ அப்படி தான் ஆண்டவர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இடைப்படுகிறார். ஒரு ஒளியை அவர்கள் பார்க்கிறார்கள். இருளில் இருக்கிற ஜனங்கள் ஜீவ ஒளியை கண்டடைந்தார்கள். அதை தான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது அவர் பேசுகிற ஆண்டவர். உங்களுடைய சிச்சுவேஷன்ஸுக்கு தகுந்தது போல் பைபிள்லேருந்து பேசுகிறார். எப்படி பைபிள்லேருந்து பேசுவார்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்படி புதுசாக ஒரு லாங்குவேஜோ, ஒரு க்ரீக்கோ, லாட்டினோ அல்லது தமிழ்லேருந்து ஆங்கிலம் கற்கிறவர்களோ அப்படியே படிச்சுட்டு வரும்போது ஒன்றுமே புரியாமல் படிச்சுட்டே வருவாங்க. அது மாதிரி தான் பைபிளையும் அவர்கள் வாசிக்க ஆரம்பிக்கிறார்கள். இந்த ஜீனியாலஜியோ அல்லது சரித்திரத்தையோ வாசிக்கும் போது அவர்களுக்கு பெருசாக ஒரு உணர்வு உண்டாகாது. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அவர்கள் படித்து கொண்டே இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் வசனம் அப்படியே ஹைலைட் பண்ணுகிறது போல் அவர்களுக்கு தெரியும். அந்த வசனம் அவர்களோடு இடைப்படுகிறத அவங்களுடைய உள்ளத்தில் உணர்வாங்க. ஒரு கூஸ் பம்ப்ஸ் போல் ஒரு உணர்வு ஏற்படும். மீண்டும் மீண்டும் அதை படிக்க வேண்டும் என்று தோன்றும். அந்த வசனத்தை அவங்க திரும்ப திரும்ப வாசிக்கும்போது அவர்கள் கடந்து போகிற ஒரு சிச்சுவேஷனுக்கு அதை அட்ரஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்படி என்றால் அந்த வசனம் ஆண்டவர் அவர்களோடு பர்சனலாக பேசுகிறார் என்று சொல்லி அர்த்தம். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்குது, இஸ் அ பர்சனல் காட். ஹில் டாக் டு யூ ஸோ பர்சனலி. இங்கே யாரிடத்திலும் பேச முடியாத சங்கோஜமான விஷயங்களை கூட இயேசுவனிடத்தில் பேசலாம். அவர் பேசினால் கேட்கிறவர், அவர் திரும்ப பேசுகிறவர். அப்போ அந்த சிச்சுவேஷனில் ஆண்டவர் என்ன பேசணும்னு நினைக்கிறாரோ அந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் பேசுவார். நீங்கள் அதை கேட்க வந்தீங்க, கேளுங்க. அதுதான் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ரசிக்கப்பட்டார்னா அவர் உடனே பைபிளை வாசிக்கணும்னு சொல்கிறீங்க. பைபிளில் எதை வாசிக்கணும் ஃபஸ்ட்டு? ஓகே, முதலாவது சுவிசேஷம் தான். புதிதாக ஆண்டவருக்குள்ளே வருகிற ஜனங்கள் முதலாவது சுவிசேஷத்தை தான் வாசிக்கணும். இன்னும் கரெக்டாக சொல்லணுன்னா மார்க் எழுதின சுவிசேஷம் ரொம்ப சரியானதாக இருக்கும். நிறைய பேர் யோவான் எழுதினதுன்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் மார்க்கு தான் முதலாவது எழுதப்பட்ட சுவிசேஷம். மார்க்குங்கிறவர் ஒரு இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷனாக இருந்ததே இல்லை. மார்க் யாருன்னு கேட்டிங்கன்னா, பீட்டர் தான் ஃபஸ்ட்டு போப் என்று சொல்லுகிறார்கள். இயேசு கூட இருந்து தான் அனுபவித்தவைகள், பார்த்தவைகள், கேட்டவைகளை இயேசு உயிரோடு எழுந்ததுக்கப்புறமா பேதுரு ஆங்காங்கே போய் பிரசங்கம் பண்ணுகிறார். பேதுருவுக்கு எபிரேய மொழி தான் தெரியும். மார்க் அன்றைக்கு இருந்த கிரேக்க மொழியை அவர் கற்று வைத்திருந்தார். இன்றைக்கு எப்படி இங்கிலீஷோ அது மாதிரி அந்த நாட்களில் கிரேக்க மொழி தான் கேட்வே டு த வேர்ல்டு என்று சொல்வார்கள். எப்படி கிரேக்க மொழி கேட்வே டு த வேர்ல்டாக மாறிச்சுன்னா, அலெக்சாண்டர் த கிரேட் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏறக்குறைய 300 ஆண்டுகளுக்கு முன்னால் உலகம் எங்கும் அவருடைய ஆதிக்கத்தை செலுத்த வேண்டும் என்று முயற்சி செய்தபோது அவருடைய மொழி எல்லா இடத்துலையும் பரவிருச்சு. எபிரேய மொழியில் பேதுரு சொன்ன சுவிசேஷத்தை கிரேக்க மொழியில் மொழியாக்கம் செய்தவர் தான் மார்க்கு. அப்போ அவர் கேட்டு கேட்டு பழகினவைகளை நான் ஒரு ரெக்கார்ட் பண்ணட்டுமான்னு பீட்டர்கிட்ட கேட்டாராம். வேணும்னா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாராம். அதை தான் அவர் மார்க் எழுதி வைத்திருக்கிறார். இந்த மார்க்கை தழுவி தான் லூக்கா எழுதுகிறார். மார்க்கை தழுவி தான் மேத்யூ எழுதுகிறார். அப்போது லூக்கா போய் பர்சனலாக மார்க்கை பார்த்துட்டு அவர் சொன்ன விஷயங்களை எல்லாம் கேட்டு அந்த பர்டிகுலர் பர்சனை, உதாரணத்துக்கு மரியாளை பற்றி அவர் பார்த்தார்னா மரியாள் இடத்துல டீட்டெயிலாக கேட்டுட்டு அவர் எழுதினது தான் லூக்கா எழுதின சுவிசேஷம். லூக்கா ஒரு டாக்டர், அவரும் ஒரு டிசைபிள் கிடையாது.
அப்போது த ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் அப்படின்னு நாம் பார்க்குறது என்னென்னா பீட்டர்ஸுடைய அக்கௌண்ட் தான். இன்ஃபேக்ட் அதை மார்க் எழுதின சுவிசேஷம்னு சொல்கிறத விட பேதுரு எழுதின சுவிசேஷம்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவருடைய கண்டென்ட்டு இவர் டிரான்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறார். அதனால் புதிதாக வருகிற ஜனங்கள் முதலாவது படிக்கிறதற்கு சிறந்த ஒரு புஸ்தகம் மார்க் எழுதின சுவிசேஷம். இதை நான் எல்லார்கிட்டையும் சத்தமாக சொல்லணும்னு விரும்புகிறேன். ஓகே, மார்க்கு மார்க்கு மார்க்கு. கரெக்ட். இயேசுவை ஃபஸ்ட்டு ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும் முதல்ல மார்க்கை படிக்க சொல்லுங்கள். அப்போ வந்து நல்ல மார்க்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு மார்க்கை படித்தா ஃபஸ்ட்டு மார்க்கு கிடைக்கும். ஏன்னா அதான் அவங்க புரிய மாட்டேது அவங்களுக்கு இது எல்லாமே. பைபிள் கொடுக்குறோம், நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம் பைபிள்னா அவங்க எடுத்தோடனே வாசிக்கும் போது அவங்களுக்கு அதில் ஒரு தெளிவு இல்லை. என்ன இது கதையாக இருக்குது, எனக்கு புரியலையே. ஜீனியாலஜி அவர்களுக்கு புரியாது. நிறைய பேர் யோவானை சொல்லுவாங்க. த ரீசன் இஸ் யோவான் 3:16. ஆதியில் இருந்த தேவனுக்கு இயேசுவை இணையாக சொல்லுகிறார். ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்ததுன்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி ஹி வாஸ் அட்ரஸிங் டு ஜூஸ், த தென் ஜூஸ். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாது இருந்த யூதர்களுக்கு எழுதினார். புறஜாதியாருக்கு வந்து மிக சிறந்த ஒரு புஸ்தகம் கேட்டால் லூக்கா தான். அவர் தான் இயேசுவை உலகத்தின் இரட்சகராக பறைச்சாற்றுகிறார். அவர் அந்த தேவதூதர்கள் சொன்ன கதையை பாருங்கள், அதில் தான் இருக்கும். இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன், எல்லா ஜனத்திற்கும். மத்தேயு பார்த்திங்கன்னா யூதர்களை எப்படியாவது ஆண்டவருக்குள்ளே கொண்டு வரணும்னு தான் எழுதுகிறார். ஸோ ஆமாம், அப்போது லூக்காவுனுடையதும் டீட்டெயில்டு ரைட்டிங்ஸ் ஆஃப் மார்க். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து மார்க்கு புஸ்தகத்தை படிங்கன்னு நம்ம வந்து புதுசாக ஆண்டவருக்குள்ளே வரவங்ககிட்ட சொல்லும் போது அவங்க வந்து உண்மையிலே வந்து ஆண்டவரை அறிந்து கொள்கிறதுக்கு, முன்னேறதுக்கு, அவர் பாதையில் நடக்கிறதுக்கு, அவருடைய சத்தியங்கள், மலை பிரசங்கங்கள் இதெல்லாம் கேட்டு அதை பற்றி நடக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாங்க. ஸோ அடுத்தது இப்போ மார்க் படித்து முடிச்சிட்டாரு, எனக்கு இயேசுவோடைய வரலாறு தெரிஞ்சிருச்சு. இயேசு இவ்வளோ அற்புதங்களை செஞ்சுருக்காரு, இவ்வளோ அடையாளங்களை செஞ்சுருக்காரு அப்படின்னு இருக்கும்போது இப்போ அடுத்தது அவங்க அடுத்த ஸ்டெப் என்ன? அதாவது நான் சொல்கிறது என்னென்னா, தாங்களே படித்து தெரிஞ்சுக்க. பைபிளில் இருந்து ஒரு போதகர் இல்லாத, ஒரு சர்ச்சுக்கு போகாதவங்க, ஒரு சீக்ரெட் பிலீவர்ஸ்னு கூட சொல்லலாம். யாருக்கும் தெரியாமல் ஆண்டவர் மேலே இயேசுவை பிடிச்சி அவர் அவங்க ஏற்றுக்கிறாங்க. ஆனால் அதை வெளியே அவங்க வீட்டில் சொல்ல முடியாத கண்டிஷன். அப்போ வந்து மார்க் வாசித்துட்டாங்க. அடுத்தது எதாவது வாசித்தாங்க? காஸ்பல் ஃபஸ்ட்டு 4 காஸ்பல்ஸ் முதலாவது படிச்சிடலாங்க. அப்போது ரிப்பீட்டடாக இருக்க மாதிரி தான். ரிப்பீட்டடாக இருந்தாலும் பல விஷயங்கள் ஒருத்தரும் ஒரு கோணத்தில் எழுதியிருக்கிறார்கள். அதனால தான் முன்னால் நான் சொல்லும் போது சொன்னேன், யூதர்களுக்காக எழுதப்பட்டது ஒன்று, இயேசு என்ன சொன்னாரோ அதை ஒரு சிலர் எழுதினார்கள், இயேசு என்ன செய்தாரோ அதை ஒரு சிலர் எழுதினார்கள், இயேசு யார் என்று யோவான் எழுதுகிறார். அப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் 4 டைமென்ஷனில் பார்க்கும்போது யூ கெட் அ வெரி கிளியர் பிக்சர். அதுதான் வந்து ஒரு சிறந்த கண்ணோட்டம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நியூஸ் சேனல்ஸில் ஒரு நியூஸ் சேனல்ஸும் ஒரு நியூஸை சொல்லுவாங்க. இவங்க டிஎம்கேவை சேர்ந்த ஒரு நியூஸ் சேனல், இவங்க டிஎம்கேக்கு சாதகமாக தான் சொல்லுவாங்கங்கிற கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது எத்தனை பர்சன்டேஜ் நீங்கள் எடுத்துக்கணும்னு நீங்கள் பார்த்துருவீங்க. ஏடிஎம்கேக்கு சாதகமாக ஒன்று சொல்லுவாங்க, பொதுவாக நாங்கள் இருக்கிறோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லுவாங்க, ஆனால் ஏதோ ஒரு அலையன்ஸில் இருப்பாங்க. அப்போ இந்த 4 நியூஸையும் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மிக சிறந்த தெளிவான பார்வை உண்டாயிருக்கும். அப்போ இந்த 4 சுவிசேஷத்தையும் படிக்கும்போது யூ கெட் அ வெரி கிளியர் பிக்சர். அதை காஸ்பல் முடித்ததுக்கப்புறமா வேறு வழியே இல்லை, பால்ஸ் ரைட்டிங் தான். பால்ஸ் ரைட்டிங்க்கு முன்னால் ஆக்ட்ஸ் ஆஃப் அப்பாசில்ஸ். ஆக்ட்ஸ் ஆஃப் அப்பாசில்ஸ் ஏன் நான் பைபிள் ஸ்டடி எடுக்கும்போது முதல்ல ஆக்ட்ஸ் ஆஃப் அப்பாசில் தான் எடுத்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, முதலாவது இயேசு தன்னை வெளிப்படுத்தி இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்பதை ஏர்லி சர்ச் தான் ஃபஸ்ட்டு பார்த்தாங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. அப்போ நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே முதலாவது நான் ஏர்லி சர்ச்சாக மாறிடுறேன். ஏன்னா இம்மீடியட் ஆஃப்டர் ஐ அக்செப்ட் கிரைஸ்ட் ஆஸ் மை லார்ட் அண்ட் சேவியர், அந்த ஏர்லி சர்ச்சில் என்ன பண்ணாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறது வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் மிக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதுக்குள்ளே வரும்போது அண்ட் ஃபியூ வீக்ஸ் ஆஃப் அட்டெண்டிங் அ சர்ச், ஒரு வருஷத்துக்குள்ளார அவங்களுக்கு வந்து பிக்கர் பிக்சர் தெரிஞ்சிடும், நல்ல சத்தியங்களை கேட்டு பழகியிருந்தால். அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டில் பேசுகிறத ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு ஊழியர் பேசும்போதே இன்றைக்கி இருக்க கிறிஸ்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா உலக பிரகாரமாக ஈஸியாக ஏமாற மாட்டாங்க.
ஆசை வார்த்தைகளுக்கெல்லாம் வந்து மயங்க மாட்டாங்க. நான் அதிக வட்டி தரேன், இந்த ப்ராடக்ட் ரொம்ப அருமையான ப்ராடக்ட், இதெல்லாம் நம்ப மாட்டாங்க. தே வில் see through, தே வில் ரீட் between lines. ஆனால் சர்ச்சில் வந்து ஒரு பாஸ்டர் சொல்கிறது டிசர்ன் பண்ணாமல் அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள் நிறைய பேர். அதனுடைய வெளிப்பாடு தான் ஒன்று வந்து சிடி மேலே அபிஷேகத்தை இறக்குறேன்னு சொல்கிறது, பேங்க் அக்கௌண்ட்டில் காசு வந்து விழுகுதுன்னு சொல்கிறது, இதெல்லாம் அப்படியே ஏற்றுக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல டிசர்னிங் த ஸ்பிரிட்ஸ் என்பது ஒரு முக்கியமான வரம். 1 கொரிந்தியர் 12 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிகளை பகுத்தறிகிற ஒரு வரம். அதெல்லாம் இது படிக்கும் போதே வந்துடும் அவங்களுக்கு இல்லையே, பைபிள் வேற சொல்லுதே, பாஸ்டர் நீங்கள் வேறு மாதிரி சொல்கிறீங்களேங்கிற உணர்வு அவங்களுக்குள்ளே வந்துடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த பாஸ்டருக்குள்ளே இருக்கிற அதே ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். இப்போ எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் அங்கே டிஸ்டர்ப் ஆகுது. இல்லையே, வேர்ட் ஆஃப் காட் வந்து வேறு மாதிரி இருக்கே. அப்போது ஆண்டவர் சொன்னார்னு யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த வார்த்தையை அந்த வேர்ட் ஆஃப் காடை வச்சு நீங்கள் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொன்னால் கிளாரிட்டி கிடைக்காம போய்விடும். அப்போ எனி ஒரு பாஸ்டரோ எனி ஒரு பிலீவரோ ஆண்டவர் எனக்கு இதை வெளிப்படுத்தினார்னு சொல்லி சொன்னால் அதற்கு வேத ஆதாரம் இருக்கணும். அல்லனா அவருடைய பர்சனல் ஒப்பீனியனாக அது இருக்கலாம், அல்லது பிசாசு அவருடைய இருதயத்தில் ஏவி பேசுகிற காரியங்களாக கூட இருக்கலாம். அப்போ வேர்ட் ஆஃப் காடுடைய ஆதாரம் சப்ஸ்டான்ஷியேஷன் இல்லாமல் சொல்லப்படுகிற எதையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி அந்த விசுவாசிக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் அவர்களுக்கு தெளிவுபடுத்துவார். அதை வைத்து அவர்கள் பகுத்து அறிந்து கொள்வார்கள். இப்போ புதுசாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறவங்க பைபிள் வாசிக்கிறாங்க, அது ஆண்டவருடைய இதை புரிஞ்சுக்கிறாங்க. மிச்சப்படி நடைமுறை வாழ்க்கையில் வந்து மற்ற கிறிஸ்தவர்களை பார்க்குறாங்க. அவங்க மற்ற கிறிஸ்தவங்களை பார்க்கும்போது என்னடா இவங்க இவ்வளோ ஏன்னா அவங்க அந்த வசனத்தெல்லாம் வாசித்தோன்னே அவங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும். ஆனால் அது மாதிரி மற்ற கிறிஸ்தவங்களை பார்க்கும்போது அந்த இது இருக்காது. அதே மாதிரி அவங்க நடந்திருக்க மாட்டாங்க மற்ற கிறிஸ்தவங்க எல்லாமே. அப்போ வந்து அவங்க இடரல் அடைகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வருது. அவங்கள எப்படி அந்த இடத்துல நம்ம காப்பாற்றி கொண்டு வர்றது? இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் கூட இந்த மாதிரி நிறைய பேர் நல்ல போதனைகளை செய்தார்கள். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை முறையை பார்க்கும்போது இயேசு அவர்களை பற்றி சொன்னது என்னன்னா, அவர்கள் சொல்லுகிறதை செய்யுங்கள், அவர்கள் சொல்லுகிறதை கேளுங்கள், அவர்களையோ பின்பற்றாதிருங்கள் அப்படின்னாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை மட்டும் அல்ல, என்றைக்குமே இந்த பிரச்சனை இருந்திருக்கு. ஒரு மனுஷனை நம்ம பார்த்தோன்னா கண்டிப்பாக நம்ம இடறி போய் விடுவோம். எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்குது, நமக்கு முன்னால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் இருக்குது, அவங்கள தான் நம்ம பார்க்கணும். இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய ரோல் மாடல். அவரை பார்த்து போகணுன்ற உணர்வும் மெச்சூரிட்டியும் ஒரு விசுவாசிக்கு வரும்போது தன்னை வழி நடத்துகிறவரை கூட ஒரு அளவுக்கு மேலே அவர் பின்பற்ற மாட்டார். ஏனென்றால் அவர் விசுவாசி இல்லை, புதுசாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதிய விசுவாசி, யங் பிலீவர். அவர் ஒரு ஸ்டேஜில் தெரிஞ்சுக்குவார், மனிதர்கள் எல்லாருமே குறைவுள்ளவர்கள் தான், நாம் வந்து கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும், அவரை நோக்கி ஓட வேண்டும், அவர் ஒருத்தர் தான் நம்முடைய ரோல் மாடல் அப்படிங்கிறத புரிஞ்சிட்டாருன்னா ரொம்ப இடர்லடைய மாட்டார். ஆனால் மனசில் வருத்தமாக இருக்கும், என்னை வழி நடத்தினார், எனக்கு நிறைய ஆலோசனை சொன்னார், அவரே இன்னைக்கு தவறி போயிட்டாருன்னு சொல்லி யோசிப்பாங்க. அதற்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா ஒரு யங் பிலீவர் நாளைக்கு அவர் ஒரு மெச்சூர்டு பிலீவராக மாறும்போது அவரை பற்றியும் இதே போல கருத்துக்கள் அவர் ஆதாயப்படுத்துகிற பிலீவர்ஸுக்கு மத்தியில் கூட வரக்கூடும். அதனால் இந்த ஒரு பேலன்ஸ்டு டாக்ட்ரின், பிக்கர் பிக்சர் எவ்வளோ சீக்கிரம் நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் அப்படிப்பட்ட பைபிள் டீச்சர்ஸை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோமோ அவ்வளவு நல்லது. அவங்களுக்குள்ள அடுத்தது நம்ம ஆவியில் வளரணுன்னொன்னே ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு யோசனை வந்துடும் அவங்களுக்கு. அதை வாசிக்கும் போதே அவங்களுக்கு தெளிவாக வந்துடும். நம்மளும் சொல்லுவோம், சொல்லாமே அவங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை வந்துடும், ஆர்வம் வந்துடும், நம்மளும் ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த டைம் வந்து அவங்க வந்து யார்கிட்ட ஞானஸ்தானம் எடுக்கணும், இவங்க இங்கே இந்த சர்ச்சில் முழுக்க ஞானஸ்தானம் அப்படிலாம் ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கே. இப்போ ஒரு ரெகுலர் சர்ச்சஸ், மெயின் ஸ்ட்ரீம் சர்ச்சஸ் மாதிரி பழைய சர்ச்சஸ்லலாம் வந்து ஞானஸ்தானத்தை வந்து முழுக்க ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டாங்க நிறைய இதில். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது எப்படி அவங்கள நம்ம கைட் பண்ணுறது? சிலவங்களுக்கு ஞானஸ்தானம் எடுக்கணுமா, எடுத்தால் தான் வந்து கிறிஸ்தவங்களாக நம்மளை அங்கீகரிப்பாங்களா அப்படின்லாம் கூட கேள்வி இருக்குது. அதுக்கு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? முதல் கொஸ்டினுக்கு நான் பதில் சொல்கிறேன்.
நத்திங் இஸ் ஆக்சிடென்டல் இன் காட்ஸ் டொமைன். ஒரு மனுஷன் ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிறதற்கு ஆண்டவர் வழிநடத்தினால் ஒழிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இல்லாமல் இயேசுவை கிறிஸ்து என்று ஒருவனும் அறிந்து கொள்ள முடியாது, கர்த்தர் என்று அறிந்து கொள்ள முடியாது. அப்போது இந்த குறிப்பிட்ட மனுஷனை ஆதாயப்படுத்துறதுக்கு ஆண்டவர் யாரை பயன்படுத்தினாரோ அவரை தான் புதிதாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த இளம் விசுவாசி பின்பற்ற வேண்டும். அவருடைய ஆலோசனை தான் ஃபஸ்ட்டு கேட்கணும். அதை தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார், அந்த முறையை தான் வைத்திருக்கிறார். அப்போ அவரே அவரை கைட் பண்ண முடியும், எப்படி ஞானஸ்தானம் எடுக்கணும், எங்கே எடுக்கணும், அதெல்லாம். இரண்டாவது, மெயின்லைன் சர்ச்சஸ்லாம் கூட யாருக்கெல்லாம் குழந்தை பருவத்தில் தெளிப்பு ஞானஸ்தானம் கொடுத்தாங்களோ அவர்களுக்கு தான் திரும்ப ஞானஸ்நானம் கொடுக்க மறுக்கிறார்கள். புதிதாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற கிராம சபைகளில் புதுசாக வரவங்களுக்கெல்லாம் முழுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குற வழக்கம் இருக்குது. அந்த பெரிதானதுக்கப்புறம் ஞானம் வந்ததுக்கப்புறம் ஸ்நானம் எடுக்கக்கூடிய முழுக்கு ஞானஸ்தானத்தை அவர்கள் இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. குழந்தை பருவத்தில் கொடுத்ததே போதும், ஏன்னா ஒரே ஞானஸ்தானம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க மேற்கோள் காட்டுறாங்க. நம்முடைய கருத்து அதில் என்னென்னா, ஞானம் ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிற ஞானம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்பட்டு கர்த்தரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதற்கப்புறம் ஆண்டவருக்கும் மனிதர்களுக்கும் வெளியே பிரகடனப்படுத்துகிறது தான் ஞானஸ்நானம். அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இரண்டாவது, அவர்கள்கிட்டையும் ஒரு நியாயமான ஒரு காரணம் வைத்திருக்கிறார்கள். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மிஷினரிகள் இந்தியாவுக்கு வந்தப்போ ஞானஸ்நானம் எடுக்கலைன்னா பரலோகம் போக முடியாதுங்கிற ஒரு சத்தியத்தை அவர்கள் கேட்டு அவங்க குடும்பங்களில் பிறந்த சில குழந்தைகள் சின்னதாக இருக்கும் போதே மரித்துட்ட அப்புறம் எப்படி என்னுடைய குழந்தை பரலோகத்துக்கு போகாதா அப்படின்னு கேட்டவர்களுக்காக அன்றைக்கு இருந்த அறியாமையின் நாட்களில் கொடுக்கப்பட்டது தான் குழந்தை ஞானஸ்நானம். அதை அப்படியே பழகி விட்டார்கள். இன்றைக்கு காலப்போக்கில் அவர்களும் அதனுடைய கருத்துக்களை சீர்தூக்கி பார்த்து பாவமே செய்யாத ஒரு குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுக்காமல் அவர்கள் மனம் திரும்புகிற நாட்களில் ஞானஸ்தானத்தை கொடுக்கறது நல்லது. நீங்கள் கேட்ட ஃபஸ்ட்டு கொஸ்டினுடைய பதில் என்னன்னா, அவருடைய இமீடியட் சோல் வின்னர் யாரோ அவர் மூலமாக தான் அவர் ஞானஸ்தானத்துக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும். யார்கிட்ட ஞானஸ்தானம் எடுக்கணும்? ஞானஸ்தானம் யார் வேண்டுமானாலும், எந்த ஊழியர் வேண்டுமானாலும் ஞானஸ்தானம் கொடுக்கலாம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்படுகிற எல்லா ஞானஸ்தானமும் அங்கீகரிக்கப்படுகிறது தான். ஏன்னா இது எப்படி இன்றைக்கு நம்ம கிருபையின் பிரமாணத்துக்கு வந்ததுக்கப்புறம் நியாய பிரமாணம் ஒழிந்து விட்டதோ, அப்படி ஞானஸ்நானத்தை கூட ஒரு ரிச்சுவலாக, ஒரு சடங்காச்சாரமாக, பாரம்பரியமாக நிறைய பேர் பார்க்குறாங்க. ஆனால் ஆண்டவர் அதை, இயேசு கிறிஸ்து அதை எம்ஃபசைஸ் பண்ணியிருக்கிறதுனால அவர் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படியும் போது தன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு, நான் இன்று முதல் இயேசுவை கிறிஸ்து என்று, அதாவது மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் என்பதை நான் பிரகடனப்படுத்துகிறேன் என்பதற்காக ஒரு அடையாளமே அல்லாமல் ஞானஸ்நானம் எடுக்கிறதுனால எந்த விசேஷமும் இல்லை என்பதையும் அவர்களும் மற்றவர்களும் இன்றைக்கு அறிந்து வைத்திருக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர்லாம் போஸ்டர்லாம் அடித்து ஒரு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரியே நடத்தினார். அது நல்லது தானே? அது வேதம் சொல்லுகிறது, நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான். அவருடைய சந்தோஷத்தை, மறுபடியும் பிறந்ததை ஒரு பிறந்த தினம் மாதிரி கொண்டாடினார்னா அது ஆண்டவர் அதை பார்த்து மகிழ்ச்சி தான் அடைவார். அதில் தப்பு இல்லை. நான் அந்த ரெண்டாவது கேட்டது, யார்கிட்ட ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு. எனி பாஸ்டர், ஊழியக்காரர்கள், முழு நேரத்தில் இருக்கிறவர்கள், அப்படி ஒரு வழக்கம் இருக்குது. வேதத்தில் யாருக்கிட்ட எடுக்கணும்னு சொல்லப்படலை, ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குது. பவுல் ஒரு இடத்துல சொல்கிறாரு, நல்ல வேளை நான் நிறைய பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கல, நான் 2-3 பேருக்கு தான் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதனால் யோவான் ஸ்நானன் மூலமாக தான் நம்ம ஞானஸ்நானத்தை அறிந்து கொள்ளுகிறோம். அவர் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு ஆண்டவருக்கு வழியை ஆயுதப்படுத்த வந்தவர். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தார். இன்றைக்கு நாம் கொடுக்கறது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம் அல்ல. கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதற்கப்புறம் இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இதுக்கு மேலே வாழப்போகிற வாழ்க்கைக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கும்படியாக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் சங்கமிக்கிற ஒரு நேரமாக அந்த இடத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது ஆவியானவர் புறாவை போல வந்தார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று பிதா பரலோகத்திலிருந்து அவருடைய வார்த்தையின் மூலமாய் பேசினார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் அங்கேயே இருந்தார். அதனால் இயேசுவை பின்பற்றுகிற நாம் இயேசுவின் வழிகளை நாம் பின்பற்ற வேண்டும். அப்போ இயேசுவே சொன்ன வார்த்தை என்னன்னா,
இப்போ எனக்கு இடம் கொடு, இப்படிப்பட்ட சில காரியங்களை நிறைவேற்றுவது அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி சொன்னார். அதனால் அதை நாமும் பின்பற்றுவது நல்லது. ஓ, சரி சரி. இப்போ இந்த மாதிரி ரட்சிக்கப்பட்டவங்க, ரட்சிப்பு அப்படின்னு பேசும்போது ரட்சிப்பின் படிகள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல, அது சொல்கிறீங்களா? ரட்சிப்பு அப்படிங்கிறது மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை தான் நம்ம ரட்சிப்புன்னு சொல்லுகிறோம். அப்போது ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் என்று இயேசு கிறிஸ்து மேற்கோள் காட்டியிருக்கிறார். யோவானில் ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டான் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ மறுபடியும் பிறக்கிற ஒரு குழந்தை எப்படி பூமிக்குரிய குழந்தை வளருகிறதோ அதுபோல படிப்படியாய் வளருகிறது தான் ரட்சிப்பில் வளருகிறது. அப்போ குழந்தை பிறந்த உடனே நடக்க ஆரம்பிக்கிறது, பேச ஆரம்பிக்கிறது, அது போன்ற காரியங்கள் புதிதாக பிறந்த ஆவிக்குரிய குழந்தையாக கருதப்படுகிற நியூ பிலீவர் கர்த்தருடைய வார்த்தையில் நடப்பது எப்படி, கர்த்தருடைய சித்தத்தின்படி பேசுவது எப்படி, நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்வது எப்படி என்பதை அனுதினமும் வேதத்தின் வெளிச்சத்தில் தன்னுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழுகிறது தான் ஒவ்வொரு படி. இது எல்லா படிகளையும் நான் கடந்துட்டேன்னு சொல்லவே முடியாது. As long as we live on this planet Earth, every day we will keep learning something, we will keep correcting ourselves. சிலவங்க புதுசாக ரசிக்கப்பட்டோன்னே ரொம்ப ஆர்வமாக அப்படிலாம் இருக்க மாதிரி, ரொம்ப ஓவரெல்லாம் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். அப்படி அதெல்லாம் வெளிப்படுத்தி அப்படி பண்ணணுமா? இல்லை அது இயற்கை தான். புதுசாக ஒரு பைக் வாங்கும் போதோ, புதுசாக ஒரு கார் வாங்கும் போதோ, புதுசாக கல்யாணம் பண்ணும்போதோ ஆரம்பத்தில் அந்த ஒரு ஹனிமூன் பீரியட் என்று ஒன்று இருக்கிறது. அது கிறிஸ்தவர்கள் ஆனதுக்கப்புறமும் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு புதிய மகிழ்ச்சி, சந்தோஷம், பாவம் மன்னிக்கப்பட்டதற்கான அந்த அஷூரன்ஸ்லாம் கிடைக்கும் போது அப்படி இருப்பாங்க. கொஞ்ச நாள் கழித்து அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இன்ஃபேக்ட் இந்த புதுசாக ரட்சிக்கப்பட்ட பொழுது இருந்த அந்த ஆதி அன்பை விட்டு விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை இருக்கிறது என்று சொல்லி இயேசுவே வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் சபைகளுக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார். அதனால் அந்த புதுசாக ரட்சிக்கப்பட்ட பொழுது ஏற்பட்ட அந்த எக்ஸைட்மெண்ட்டு கடைசி வரைக்கும் இருக்கிறது நல்லது தான். குடும்பத்துலேயும் அப்படி இருக்கிறது தான் நல்லது. புதுசாக கல்யாணம் ஆன உடனே கொஞ்ச நாள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஏன்டா கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? கல்யாணம் பண்ணுற வரைக்கும் யங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரோட்டில் நல்லா அழகாக போகிற கப்பலை பார்த்து நமக்கு எப்படி இப்படி ஒரு கல்யாணம் நடக்கும் என்று சொல்லி ஏக்கமாக பார்க்குறாங்க. அந்த கல்யாணம் பண்ணின கப்பல் இந்த யங் பாய்ஸை பார்த்துட்டு பேசாமல் அப்படியே இருந்திருக்கலாம் போல் இருக்குது, கல்யாணம் பண்ணாமல் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, டூ மச் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் டூ மச் ஆஃப் டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ். அப்போ அந்த ஆரம்பத்தில் இருக்கிற அந்த ஹனிமூன் பீரியடில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி, எக்ஸைட்மெண்ட்டு தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னா, எப்படி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கிருபை ஃப்ரெஷ்ஷாக இருக்குதோ அதுபோல் ஒவ்வொரு நாளும் குடும்ப வாழ்க்கையிலும் அன்பு, சந்தோஷம், அந்யோன்யம் அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது அந்த ஆதி அன்பு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். அதுதான் ஒரு சாட்சியுள்ள ஜீவியம் ஜீவிக்கணும் அப்படின்றது இதோட சம்மந்தப்பட்டதா? சாட்சியுள்ள ஜீவியம் ஜீவிக்கிறதுக்காக திட்டமிட்டு ஜீவிக்கிறது அல்ல சாட்சியுள்ள ஜீவியம். சாதாரணமாய் நம்முடைய வாழ்க்கை முறை மற்றவர்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருந்துச்சுன்னா அதுதான் சாட்சியுள்ள வாழ்க்கை. நீங்கள் எந்த இடத்துல இதுக்கு முன்னால் பலவீனமாக இருந்தீங்களோ அந்த இடத்துல பலவானாய் மாறினதுக்கப்புறம் சாட்சியாய் இருப்பீர்கள். அவ்வளோதான். நம்ம சாட்சியாக வாழணும். ஒரு கிறிஸ்தவன் இப்படி செய்யலாமா, ஒரு கிறிஸ்தவன் இப்படி பேசலாமா அப்படின்னா, நான் கோபம் வருது, நான் கெட்ட வார்த்தையில் திட்டணும், அவரை அடிக்கணும், இல்லை இங்கே இந்த இடத்துல நான் ஏமாற்றணும், தவறு செய்யணும், கிறிஸ்தவனாக இருக்கிறனால என்னால் செய்ய முடியல அப்படின்னு ஒருத்தர் நினச்சாருன்னா உள்ளம் மாற்றப்படவில்லை என்று சொல்லி அர்த்தம். அவர் கிறிஸ்தவராக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு, கிரியைகளில் நல்ல கிரியைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வரும்பொழுது இயேசு சொன்ன அந்த வார்த்தையை நம்ம பார்க்க முடியும். லெட் மென் ஷால் see your good deeds and glorify Father in heaven. மனிதர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்துவார்கள். அப்போ நம்முடைய கிரியைகளில் அந்த மாற்றம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம சாட்சியாக இருப்போம். நான் சாட்சியாக இருக்கணுங்கிறதுக்காக மிலிட்ரியில் சேர்ந்த ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் டிசிப்ளினாக வாழ கற்றுக்கொள்கிறது போல் வாழ முயற்சி செய்கிறதுனால நிறைய என்ன நடக்குதுங்கிறத சொல்லிடுறேன். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கப்புறம் இப்படியெல்லாம் வாழணும்னு முயற்சி எடுக்கிறார்கள். வாழ முடியவில்லை என்பதை உணர்கிறார்கள். வேதம் சொல்லுகிறபடி என்னால் நடக்க முடியவில்லை, எனவே நான் நடிக்க ஆரம்பித்து விடுகிறேன் என்று சொல்லி மாய்மாலம் பண்ண ஆரம்பித்து விடுகிறார்கள். அது நல்லதல்ல.
ஓ சரி. அதனால் வாழ்க்கையே மாறுகிற வரைக்கும் இருக்கிற வண்ணமாய் கெட்ட குமாரன் அதே ட்ரெஸ்ஸோடவே அதே நிலைமையிலேயே பிதா வீட்டுக்கு வந்து ஆண்டவருடைய கிருபையை பார்த்து 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 மாறி அவருடைய வாழ்க்கை மாறுகிறத அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது சுற்றி இருக்கிற ஜனங்கள் சொல்லுவார்கள், இவர் ஒரு அருமையான வாழ்க்கையை வாழுகிறார் என்று. அதற்கு தான் பெயர் சாட்சியுள்ள வாழ்க்கை. அப்போ ரட்சிக்கப்பட்டு நம்ம ஒரு சாட்சியுள்ள ஜீவியம் ஜீவிக்கணுன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. இயேசுவை வெளிப்படுத்துறதுடைய காரியம் நம்ம ஒரு மாற்றம் நம்மளுக்குள்ளே காணப்படும் போது அது சாட்சியாக மாறும்ல. அதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஆண்டவருக்குள்ளே வளரும்போது அது என் கிரியைகளில் வெளிப்படும். நான் கிரியைகளில் மாத்திரம் மாற்றத்தை கொண்டு வந்துட்டேன்னா அது மேலோட்டமானதாக இருக்கும். வேறு முதலாக அந்த மாற்றம் வரணும். இப்போ ஒரு கசப்பான கனி இருக்குது அப்படின்னா அந்த கனியை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு மரத்தில் கசப்பான கனியே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. திரும்ப அதில் கனி வந்தால் கசப்பாக தான் வரும். அந்த வேர் முதலாய் அதில் மாற்றம் கொண்டு வருகிறதற்கு பால் சொல்கிறாரே, நல்ல ஒலிவ மரமாய் இருந்த காட்டு ஒலிவ மரத்தை புறஜாதியரை உங்களை போய் இணைத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த ஹைப்ரிட் சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவரோடு இணைக்கப்பட்ட பொழுது அவருடைய குவாலிட்டிஸ் நமக்குள்ளே வர அந்த கசப்பான கனிகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இனிமையான கனிகளாய் மாறும். அதுதான் ஆவியின் கனிகள். அது இனிமையாய் மாறாத போது மாம்சத்தின் கனிகள். ஆவியின் கனிகள் என்ன? அன்பு, சந்தோஷம், சமாதானம், விசுவாசம், இச்சையடக்கம், நம்பிக்கை. இப்போ இதெல்லாம் வரணும்னா ஆண்டவரோடு இணைந்த வாழ்க்கை வாழும்போது அந்த கிரியைகளில் வெளிப்படும். அதுதான் சாட்சியுள்ள வாழ்க்கை. ஓ சரி. அப்போ கிரியைகளை வெளிப்பட வேண்டியது மிக முக்கியமான ஒன்று. கரெக்ட். கிறிஸ்தவ வாழ்க்கையில் அனுதினமும் ரட்சிக்கப்படணுமா? பைபிள் ஒரு வசனம் இருக்குது, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அதனுடைய மீனிங் என்னன்னா, ஆண்டவரோடு இணைந்திருக்கிறவன், நிலைத்திருக்கிறவன் அந்த மாம்சத்தின் வாழ்க்கையின் முடிவாகிய மரணமோ அல்லது இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையிலோ நாம் ரட்சிக்கப்பட்டு அவரோடு கூட காலகாலமாக இருக்க போகிறோம். அதாவது மீட்கப்பட்டு உலகத்திலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, கட்டுகளிலிருந்து மீட்கப்பட்டு அவரோடு கூட இருப்போம். அனுதினம் ரட்சிக்கப்படணுமா அப்படின்னா ஃப்ரேஸ் கொஞ்சம் குழப்பமானது. The moment you believe in your heart and confess with your mouth, you are saved. அதனால தான் ஒன்ஸ் சேவ்டு ஆல்வேஸ் சேவ்டா என்று சொல்லி நிறைய பேர் கேட்கிறார்கள். அஃப்கோர்ஸ் இட் இஸ் கரெக்ட், பட் இட் ஆல்சோ ஹேஸ் அ டேக், அடிஷ்னல் டேக் அலாங் வித் தட். இப்போது ஒருத்தர் ரட்சிப்பை இழக்க முடியுமான்னா முடியாது. ஏன்னால் ரட்சிப்பு நான் படலை, என்னை ஒருத்தர் ரட்சித்திருக்கிறார். அவரில் எந்த மாற்றமும் இல்லை. நான் வேண்டுமானால் இந்த ரட்சிப்பு எனக்கு வேண்டாம் என்று தூக்கி எறிந்து விட்டு போகலாம், அப்படி நான் இழக்கலாம். ஆனால் நான் தவறுகிற நேரத்தில் ரட்சிப்பை இழந்து விடுகிறேன் என்று சொல்ல முடியாது. அப்போது ஒருவர் ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தினால நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். கிரியைகளினாலே அல்ல, விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படுகிறோம். ரட்சிக்கப்பட்ட அந்த நொடியிலிருந்து என்னுடைய ஆவியும் ஆத்மாவும் ரட்சிக்கப்பட்டு விடுகிறது. ஆனால் என்னுடைய மாம்சத்தில் நான் வாழுகிற வரைக்கும் என்னுடைய பழைய கிரியைகள், சுபாவங்கள், ஜென்ம சுபாவங்கள் இருந்து கொண்டு தான் இருக்குது, வெளிப்பட்டு கொண்டு தான் இருக்குது. அப்போது நான் ஒரு நாள் தவறிட்டதுனால, ஒரு தப்பு பண்ணிட்டு இருந்ததுனால, பாவம் பண்ணிட்டதுனால நான் ரட்சிப்பை இழக்க முடியும் என்று சொன்னால் பூமியில் ஒருவருமே ரட்சிக்கப்பட முடியாது. அப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் ஒரு தப்புமே பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா யாருமே இல்லைங்க, நான் நிறைய இடங்களில் தவறி இருக்கிறேன், என்னுடைய பார்வையிலோ, என்னுடைய நினைவிலையோ, என்னுடைய பேச்சிலோ, என்னுடைய கிரியைகளிலோ ஏதோ ஒரு விதத்தில் தவறி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் எப்படி பரலோகம் போவீங்கன்னா, அங்கே தாங்க கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அது உங்களால் உண்டானதல்ல, கர்த்தருடைய ஈவு. அப்போது அதை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் கண்டிப்பான உபதேசத்தை செய்கிறதன் மூலமாய் ஒரு சிலர் தவறி விழும்போது அந்த பாவத்தை குத்தி காண்பித்து ரட்சிப்பை இழந்து விட்டாய் என்று சொல்லுகிறதுனால அந்த மனுஷனை திரும்ப ஆண்டவருக்குள்ளார வளர வைக்க முடியாமல் அவர்கள் ஆண்டவர் விட்டு தூரமாய் போகிறதற்கு அது வழிவகுத்து விடும். சிலர் ஒரு சுகம் பெறுறாங்க, ஒரு நன்மையை பெற்று ரட்சிக்கப்படுறாங்க. அந்த நன்மையை பெற்று ரட்சிக்கப்படுறவங்க திருப்பி நம்மளுக்கு நன்மையே கிடைக்கும் அப்படின்னு நினச்சி தவறுதலாக ஒரு முழுமையடையாமல் போயிடுறாங்க. அது எப்படி சொல்கிறீங்க? இப்போ நீங்கள் ரட்சிப்பின் படிகள் என்னன்னு கேட்டீங்க. அப்போ நான் சொன்னேன், மறுபடியும் பிறந்தவர்கள் வளரணும்னு சொன்னேன். ஒரு குழந்தையாக இருக்கும்போது
சாக்லேட் வாங்கி கொடுக்குறதோ டாய்ஸ் வாங்கி கொடுக்குறதோ ரொம்ப சாதாரணம். அப்படி தான் ஆண்டவர் கொடுக்குற நன்மைகள் ஆசீர்வாதங்கள் நம்ம எக்ஸைட் பண்ணோம். அவர் 20 வயசு ஆனதுக்கப்புறமும் சாக்லேட்டு தான் வேணும், டாய்ஸ் தான் வேணும், விளையாடிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போது ஆஸ் யூ க்ரோ ஓல்டர் யூ ஷுட் பி மெச்சூர்ட் இனஃப் டு பிகம் அன் அடல்ட். ஏன்னா சிலவங்க ஒரு நன்மையை பெற்று ரசிக்கப்படுறாங்க, அவங்க அதே இது மாதிரி தான் எல்லாமே வாழ்க்கை இருக்கும்னு நினைக்கிறாங்க. அவர்களுக்கு போதிக்க வேண்டியது சபையினுடைய கடமை, மெச்சூர்டு பிலீவர்ஸுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, அவங்க அதை அவர்களுக்கு போதிக்கணும். எப்பொழுதுமே இப்படி இருக்காது, அப்படி அல்ல. அதற்காக ஆண்டவர் கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர், ஜெபத்தை கேட்கிறவர், நன்மை செய்கிறவர். ஆனால் அதற்காக மட்டும் ஆண்டவரை பின்பற்றக்கூடாதுங்கிற உணர்வு அவர்களுக்கு இருக்கணும். சில விஷயங்கள் ஆண்டவர் அனுமதிக்காமல் கூட இருக்கலாம். ஆனாலும் நான் ஆண்டவரை விட்டு தூரமாய் போக மாட்டேன் என்ற உள் உணர்வு இருக்கும்போது அவர்கள் ஆவியில் வளர்ந்து விடுவார்கள். ரட்சிப்பின் சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி எல்லாருக்கும் கடைசி வரையும் இருக்கா? கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா ரட்சிப்புங்கிறது எதிலிருந்து ரட்சிப்பு? ஆத்தும மீட்பு. இந்த வாழ்க்கைக்கு பின்னால் வாழப்போகிற நித்திய ஜீவன் என்று ஒன்று உண்டு. எல்லாருக்குமே நித்திய ஜீவன் உண்டு. அந்த நித்தியத்தை எங்கு கழிக்கப் போகிறோம் என்பதை வைத்து தான் அவங்களுடைய சந்தோஷமும் துக்கமும் இருக்குது. அப்போது இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட அந்த அஷூரன்ஸ் இருக்கும் பொழுது காலாகாலமாக என்னுடைய ஆத்மா கண்ணீர் இல்லாத, கவலை இல்லாத, வேதனை இல்லாத, வலி இல்லாத, வியாதி இல்லாத ஒரு மகிமையான இடத்துல வாழப்போகிறோம் என்று நினைக்கும்போது அதில் இருக்கிற மகிழ்ச்சி தான் ரட்சிப்பின் சந்தோஷம். அந்த அஷூரன்ஸ் இல்லாதவர்களுக்கு பூமியிலும் சமாதானம் இருக்காது, நித்திய ஜீவன்லேயும் சமாதானம் இருக்காது. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பரலோகத்தில் நம்ம இவ்வளோ சந்தோஷமாக ஆண்டவரோட இருக்க போகிறோன்றத நினைவு படுத்தி நம்மளுடைய ரட்சிப்பை புதுப்பிச்சு பலப்படணுமா? அதுதான் அல்டிமேட். அதுதான் அல்டிமேட். ஸோ ரட்சிப்புக்குள்ளே எல்லாரும் இதை தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நிறைய டீவியேஷன் இருக்குது. நிறைய பேர் அந்த ஃபோக்கஸை இழந்துடுறாங்க. இப்போ நம்ம கிறிஸ்தவனானவங்களுடைய நோக்கத்தை இழந்துடுறாங்க. இழந்தனால என்ன ஆகுதுன்னா குழப்பங்கள் வரும்போது எல்லாம் துவர்ந்து போயிடுறாங்க. நம்ம இன்மைக்குரிய மீட்பையும் இதையும் யோசிக்காமல் மறுமையிலையும் நம்ம ஆண்டவரோட சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் நம்ம இன்றைக்கி ரசிக்கப்பட்டோன்ற நோக்கம் அனுதினமும் அவங்க காலையிலையும் மாலையிலையும் அதை ஒரு நினைவு கூர்ந்து தானே இருக்கணும். அது ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவரோடு இருக்கிற ஒவ்வொருவரும், பயணிக்கிற ஒவ்வொருவருக்கும் அது இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம ஒரு நியூஸை பார்க்குறோம், நல்ல காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்தவர்கள் மாலையில் இருக்கிறதில்ல. சில பயங்கரமான ஆக்சிடெண்ட்ஸை பார்க்குறோம், சில வியாதிகளில் மறிக்கிறவர்களை பார்க்குறோம், மரண வீடுகளுக்கு போகிறோம். அப்போ எல்லாம் நம்ம மனசுக்குள்ளே என்ன வருது? நமக்கும் ஒரு நாள் இப்படி நடக்க போகுது, அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நினைக்கும்போது ஓகே, நம்முடைய வாழ்க்கை ஒரு சேஃப் ஹேண்டில் இருக்குது, ஆண்டவருடைய கரங்கள் இருக்குது. நம்முடைய வாழ்க்கை ஒரு இன்ஷூர்டாக இருக்குது, ஒரு அஷூர்டாக இருக்குது. அப்படிங்கிற உணர்வு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவர்கள் அதை உணர்வார்கள். எல்லோரும் அதை வெளியே சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது, பட் அதை அனுதினமும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே, இதுதான் ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம்னு சொல்லலாமா? அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம். அதுக்குன்னு உலக கவலைகள் இல்லை என்று சொல்ல முடியாது. நம்ம இந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை பற்றி இயேசு சொல்லும் பொழுது சில இடங்கள் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டிருக்கு. அப்போ உலக கவலைகள் அல்லது உலகத்தின் மாயைகள், அந்த மாதிரி காரியங்கள்லாம் அந்த விசுவாசத்தை, அந்த ரட்சிப்பை நெருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த பூமியில் எல்லாருக்கும் உண்டு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான போராட்டங்கள், பிரச்சனைகள் இருக்கும். அதற்கு மத்தியிலும் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை ஓடி முடித்தேன் என்று பவுல் சொன்னது போல நீ ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்ற அஷூரன்ஸோடு அவர் ஓடணும். ஏன்னா பால் சந்தித்த போராட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான போராட்டங்கள். அப்போஸ்தலரில் கடைசி சில பகுதிகள் நிற்போமான்னு தெரியல. ஆமாம், பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக சூழ்நிலைகள் இருந்துச்சு. பல நாட்களில் நாங்கள் சூரியனையே பார்க்கல, அதெல்லாம் சொல்கிறாரு. அப்போ அதற்கு எல்லாவற்றிற்கும் மத்தியிலும் despite going through humiliation, trials, tribulations, he kept his faith intact. ஸோ அந்த ஃபெய்த்துக்குள்ளே வளர்கிறது தான் முதலாவது முக்கியமானது. அப்போ நான் இந்த ரட்சிப்பின் தலைப்பை நம்ம டிஸ்கஸ் பண்ணதோடைய
என் நோட்டை நான் என்ன கொண்டு வரேன் அப்படின்னா, அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்குள்ளே கூட கொஞ்சம் ஃபோக்கஸ் இல்லாமல் போயிடுது சில நேரங்களில் அப்படின்ட்டு. ஸோ அனுதினமும் அந்த ரட்சிப்பை நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நம்ம ஆண்டவரோட யுகமாக வாழ போகிறோம் அப்படின்ற அந்த ரட்சிப்புடைய அந்த அல்டிமேட் டெஸ்டினேஷனை நம்ம யோசித்துட்டு அந்த சந்தோஷத்தால் நிரப்பப்பட்டிருந்தோம் அப்படின்னா இந்த இம்மைக்குரிய காரியங்கள்லாம் நம்மளுக்கு ஒரு பெருசாக படாதுன்னு எனக்கு தோணுது. வண்டர்ஃபுல். கரெக்டாக சொல்கிறீங்க. ஆமாம். ஸோ அப்போ இதை கேட்குற ஒவ்வொருத்தரும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுதினமும் புதுப்பிச்சு கொள்ளணும் அப்படின்றத நான் இது பண்ணுறேன். ஏன்னா ஃபஸ்ட் செஞ்சுரியில் ஒருத்தர் பார்க்கும்போது மாரநாதா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாரநாதானா ஆண்டவர் என்ன மீனிங்? மாரநாதானா ஆண்டவரே சீக்கிரம் வாரும், ஆண்டவரே சீக்கிரம் வாரும் அப்படின்னு அதில் குறிப்பிட்டிருந்தது. ஸோ அதை சொல்லும் போதே அந்த ஒரு ஃபீலோட ஆண்டவர் இன்னைக்கு வந்துடுவார், நம்ம இருப்போம், நம்ம அதுக்காக தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்ற சந்தோஷத்தினால் நிறவப்படும் போது நம்ம இம்மைக்குரிய காரியங்கள், அதாவது இந்த உலகத்தில் எந்த பிரச்சனை எது வந்தாலும் நம்மளை அசைக்க முடியாதுன்னு எனக்கு தோணுது. அது சில நேரத்தில் நம்ம இந்த டாக்டரில் படிக்கிறோம், அப்படி போகிறோம் டீவியேட் ஆகுறோம். ஆனாலும் அனுதினமும் எனக்குன்னு சொன்னால் கூட டெய்லி காலையிலையும் இரவும் ஆண்டவரே அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தால் என்னை நிரப்பும் அப்படின்னு நான் ஜெபிச்சுட்டு போகும்போது என்னுடைய ஃபோக்கஸில் நான் கிளியராக இருப்பேன்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கரெக்டான ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்கீங்க. அது நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவை, கேட்கிறவர்களுக்கும் அது அப்படிப்பட்ட எண்ணங்களோடு இருக்கும்போது அந்த ஆசையை தான், இருதயத்தின் வாஞ்சையை தான் ஆண்டவர் பார்க்கிறார். அந்த வாஞ்சையை பார்த்து அதற்கான சூழ்நிலைகளை கர்த்தர் ஏற்படுத்தி தருவார், அதற்கான ஐக்கியத்தை கர்த்தர் ஏற்படுத்தி தருவார். அதை he will see that it comes to pass even in our lives. ஸோ இதை கேட்குற எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், ரட்சிப்பின் சந்தோஷத்தினால நம்ம அனுதினமும் நிரப்பப்படுவோம். ஆண்டவர் நிச்சயமாக அதனால் நிரப்பப்படும் போது நம்மளுக்கு வர பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு சின்ன கடந்து போகிறத மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நம்ம நிச்சய நோக்கத்துக்காக ஆண்டவர் வச்சுருக்கும் போது நம்மளுக்கு பயமும் போயிடும், ஒரு நிறைவு இருக்கும் நம்ம இருதயத்தில். அப்படி எல்லாருக்கும் இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன், ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ.